நீங்க போங்க, நாங்களாம் ஏற்கனவே ஒரு தவறு செஞ்சிட்டோம், எங்களோட தவறு காரணமா நாங்க யோசிச்சு கொண்டிருக்கிறோம் எங்களோட நிலையிலிருந்து, ஆக நீ இந்த தூரத்தை போங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வே காட்டுவாங்க. அப்ப எல்லாரும் பேசுவாங்க, நபி இடத்துல வரும், ஒரு ரசூலுல்லாஹ் சிபாத்துல இந்த மக்களுக்காக வேண்டி சுற்றுகளை விழுந்து மக்காம் மஹமூதா இடத்துல ரசூலுல்லாஹ் வந்து மக்களுக்காக சிபார் செய்வாங்க. அது ஒரு பகுதி. அல்லாஹ் சிலர்களுக்கு நிச்சயவான் நாடுகின்ற பொழுது சில சுவர்க்கவாதிகளை சுவர்க்கத்தை கண்டு அல்லாஹ் யாரை எடுத்தானோ அவர்களுக்கு நிச்சயமா அல்லாஹ் அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து அவங்க நினைச்சுவாங்க, அவர்களுக்கு அவனுக்கு சிபாரிசு செய்வாங்க. இந்த யாருக்கு நரகத்தில் உள்ளவர்கள் அல்லாஹ் சான்ஸ் கொடுப்பாங்க. அவங்க சிலர்களை எடுப்பாங்க. சிறுத்தி செய்யாதவராக அவர்கள் இருந்தால் அந்த கருணை உள்ளாக அல்லா நினைக்கிறாங்க கொடுக்குறாங்க. அதே போல மலக்குமார் மலக்குமார் நிறைய இடங்கள் சொல்றோம். அப்ப அந்த ஷபாத் என்ற ஒரு பணி நாளை மறுமையில் இருக்கு. அப்ப ஒருவர் நரகத்தில் இருக்கிற ஒருவரை நல்லா வழிகட்டுவார். இன்னொரு ஹதீஸ்ல வருது, அவன் எந்த நன்மையுமே செய்திருக்க மாட்டான், உள்ளத்தில் ஒரு கடுகளவு ஈமான் மட்டும்தான் இருக்கு. கடுகளவு ஈமான் மட்டும், வேற எந்த நன்மை அவன் செஞ்சு இல்லை. அந்த ஈமான் இருந்ததுனால், சிறுக்கு கலக்காத ஈமான் இருந்ததுனால் அல்லா அவனை வெளியேற்றி ஒரு நகரும் ஹயாத்த ஆற்றுல போடுவான். போட்டு அப்படி எடுக்கிற பொழுது அவன் அப்படியே பிரகாசமாக ஜொலிப்பான். அவனை அல்ல சொர்க்கத்தில் அனுப்புவான். அப்ப இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இந்த மோதலாக்கள் மறுத்தான். ஆதாரபூர்வமான இந்த ஹதீஸ்களை ஏன் மறுக்கிறாங்க? அவங்களோட கொள்கைக்கு சரி வருது. அவ அந்த பகுத்தறிவாதம் என்ற ஒரு வாதத்தை வைத்துதான் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் மறுக்கப்பட்டது. அப்ப மூத்தசிலாக்கள் என்பவர்கள் உண்மையில் குர்ஆனையும் ஹதீஸையும் ஒரு பயந்து இறைவனுக்கு பயந்து ஆய்வு செய்து கொடுத்தமல்ல, இவர்கள் சிந்தனைவாதிகள். அவர்களுக்கு ஒரு நிலைப்பாட்டை வச்சுக் கொண்டு ஆய்வுகள் அறிஞர். ஆக சகோதரர்களே, நாங்கள் இதில் நாம் பார்க்க வேண்டியது, இந்த சமுதாயத்தில் யாரு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்திக்கு எதிராக ஒரு பகுத்தறிவாதத்தை முன்வைக்கிறார்களோ அவர்கள் இவர்களை போன்ற இந்த மாதிரியான அதாவது குஃப்ருடைய நிலைக்கு போனோம். குர்ஆனுடைய வசனங்களை மாற்று கருத்து சொல்லி தாவீல் பேசி அதுக்கு பிழையான கருத்துக்களை கொடுத்து கொண்டு இஸ்லாத்தை வெளியேறக்கூடிய கூட்டம். ஆகவே நாங்கள் அந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல ஷபாத் சம்பந்தமா ஹதீஸ்ல பார்க்கலாம். புகாரில 99வது இலக்கம் இருக்குது. 99வது இலக்கத்திலும் 333வது இலக்கத்திலும் 335 இது புகாரில் வரக்கூடிய இந்த ஷபாத் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். அதை மறுமையில பரிந்துரை செய்வாங்க. அடுத்தது என்னன்னா, இது ஒரு மூணு பகுதியாக தௌஹீத், அல் அக்ல், அல் வஹத், வல் வஹீத். இதுல மிக முக்கியமான பார்க்க அடுத்த விஷயம் என்றால் இந்த வஹத் வஹீத், அதாவது வாக்களிக்க இறைவன் வாக்களித்த விஷயங்களில் அதை எழுதுவாங்க. அந்த வாக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்குகளிலே பாவிகளுக்கு நரகம் என்பதும் அவர்கள் அந்த நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு வெளியேற்றப்படுவார்கள் என்ற சிந்தனையில் இவர்கள் மாற்றுக்கருத்துவராக இருக்கிறார்கள். அது நம்முடைய பொருள். அடுத்த நான் ஏற்கனவே சொன்னேன், 4வது சிந்தனை அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை. அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை என்றால் 2 நிலைக்கு உட்பட்டவர்கள். அதாவது ஒன்றுல பாவியாக இருந்தாலும் அவர்கள் நாளை மறுமையில் செய்ய மாட்டாங்க. ஒன்று சுவர்க்கம் நரகம் என்ற பகுதியில பாவம் செஞ்சவர்கள் நரகத்துக்கு போகணும். அவங்க அதாவது பாவம் செஞ்சவங்க நிரந்தர நரகவாதிகள், அவதான் அவங்களுக்கு நிலைப்பாடு. ஆனா ஒரு சாரா இந்த மாதிரி பாவம் செஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தீர்வு என்ன? அவங்க சொர்க்கவும் இல்லை நரகவும் இல்லை, 2க்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் இருப்பார்கள் என்று சொல்லி அப்படி ஒரு குழம்பி போன ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை, 2க்கும் இடைப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் என்று சொல்லி ஒரு சாராரே அவங்க செய்றாங்க சொல்றாங்க. பாவம் செஞ்சவனுக்கு நிரந்தர நரகம் மட்டும் சொல்றாங்க. டெல்லிக்கு இன்னொன்று சொல்றாங்க, எப்படி 2க்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் இருப்பான் என்று சொல்லி அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை. இதுல அவங்க சொன்ன விஷயம் என்னடா, இந்த கருத்து இந்த நிலைப்பாட்டுகள் பார்த்தீங்கன்னா இப்படி பாவம் செஞ்சவர்கள் அல்லாஹ்
وَإِنْ طَائِفَتَانِ مِنَ الْمُؤْمِنِينَ اقْتَتَلُوا فَأَصْلِحُوا بَيْنَهُمَا فَإِنْ بَغَتْ إِحْدَاهُمَا عَلَى الْأُخْرَى. ரெண்டு கூட்டம் யாரு? ரெண்டுமே மோமின்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள். இந்த ரெண்டு சாரார் சண்டை பிடிச்சு போடுறாங்க. இப்ப முத்தசிலாக்கள பார்வையில சண்டை பிடிக்கிறது, கொலை செய்கிறது என்பதுதான் பெரும்பாலும் அது செஞ்சவர் நிரந்தர நரகவார். ஆனா அல்லாஹ் இன்னும் சொல்றான், சண்டை பிடிக்கிறவர் ரெண்டு மோமின்கள் தான். அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சாரார் இஸ்லாக செய்யக்கூடியவர்களாக, அந்த ரெண்டு சாராரை இணைக்கப்பட்டுகிறவர்களாக அவர்களுக்கு மத்திய ஒரு சாரார் இயங்கட்டும் என்று அல்லாஹ் ஒரு அட்வைஸ் சொல்றாங்க. அப்ப மோமின்களுக்குள்ள சண்டை வரும், அவங்க பாவம் செய்வாங்க என்பதெல்லாம் வசனத்தை தெளிவாயிருக்கு. ஆனா இவங்க சொல்றாங்க, இந்த கொலை செய்யறது, சண்டை பிடிக்கிறது என்பதெல்லாம் அது பெரிய ஒரு குற்றம். அதை அவன் செஞ்சுட்டாண்டால் அவன் நிரந்தரமான நரகத்துதான் இருக்கணும், அல்லது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியில் அவன் தீர்வு இருக்கிறது என்று சொல்லி ஒரு புதிய ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. அப்ப இதுவும் அவனோட கொள்கையை நிறுவனத்துக்காக சொன்னதுதான். ஆனா இந்த குர்ஆன் வசனங்கள்லாம் அவனுடைய கொள்கைக்கு மாற்றமா இருக்கிறது. அடுத்ததாக கடைசியாக நான் பார்க்க ஒரு விஷயம் தான் 5வது விஷயம், அல்-அம்ரு பில் மஅரூஃப் வன்-நஹ்யு அனில் முன்கர். வன்-நஹ்யு அனில் முன்கர், நல்லது ஏவுவது, தீயதை தடுக்கிறது. இந்த விஷயத்துல அவனோட நிலைப்பாடுகளை பாருங்க. அவங்ககிட்ட இப்ப நாம நினைச்சுவோம், அல்-அம்ரு பில் மஅரூஃப் வன்-நஹ்யு அனில் முன்கர், நல்லது ஏவுவது, தீயதை தடுப்பது முஸ்லிமோட என்னது கடமை, வாஜிப். முஸ்லிமா செய்யும், அது எல்லாருக்கும் பணி, மோடைமானுக்கு பணியா இருக்கு. ஒரு ஆடி மட்டும்தான் அதை செய்யணும் என்பது இல்லை. எல்லாரும் ஒவ்வொரு முஸ்லிம்களாக இருக்கிறது, அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த பணி செய்யறது கட்டாயம். அப்படி செய்யறவங்க சிறந்த சமுதாயத்தை அந்த குர்ஆன்ல சொல்றாங்க. அப்ப இவங்க நினைச்சாங்கன்னா இதன் பேராலேயே அவங்க ஒரு தியரியை கொண்டு வந்து சொல்றாங்கன்னா, பிரச்சார பணி செய்யறது கடமை, எல்லாருமே கடமை. அது ஒரு பருந்து ஐந்து கிடையாது, பருந்து கிஃபாயா. அவங்க எப்படி சொல்றாங்க, பருந்து கிஃபாயா. பருந்து கிஃபாயா என்றால் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு சாரா செஞ்சா போதும். இப்ப நம்ம கொஞ்சம் பேர் செஞ்சிட்டோம்னா முழு இஸ்லாமிய சமூகம் செஞ்ச மாட்டோம். அது இப்ப ஜனாசத்துறை எல்லாரும் கடமைக்கா இல்லதான். 5 நேரத்தோட கடமைகள்லாம் நம்ம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியது. ஆனால் ஜனாசா தொழுகைகள் சொல்ல மாட்டா, கொஞ்சம் பேர் அடைக்கினாலும் போதும் நம்ம சொல்லுவோம். ரொம்ப வழிகாட்டுறோம். இதே போல இந்த தஅவா பிரச்சாரம், இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரம் என்பது குறிப்பிட்ட ஒரு காரணம் செஞ்சா போதும். இந்த சிந்தனை முத்தசிலாக்களோட சிந்தனை. அப்ப இதே அவங்க எப்படி வச்சாங்கன்னா, பந்துக்கு பாயாங்க கொஞ்சம் பேர் செஞ்சாலும் போதும். அப்ப இது அவங்களோட ஒரு பிழையான ஒரு கருத்து. குர்ஆனுக்கு நிறைய வசனங்களுக்கு முரணான ஒரு விஷயம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிரச்சாரத்திலே தங்கி இருக்கிறது. அல்லாஹ் நினைக்கிறார், மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்னு சொல்றான், தப்லீக் பண்ணுகின்றான், நபிமார் அனுப்பினதை அழைத்துட்டான் என்றான். அப்ப இதுக்கெல்லாம் மாற்றமாக இவர்களுடைய இந்த கருத்து மாற்றமாக இருக்கிறது. இவருடைய இன்னொரு சிந்தனை என்னன்னா, அல்லாஹ் நபிமார்கள் இந்த சமுதாயத்திற்கு குருத்துவ செய்தியை சொல்வதற்கு அனுப்புவது இறைவன் மீது கடமை என்று கொலை இருக்கிறார். அல்லாஹ் மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்கு சொல்லுமா, நபிமார கட்டாயம் அனுப்பியாகும், அவன் செய்யணும். செய்யாவிட்டால் எங்கள் மீது கொடுக்கவில்லை. அப்படி ஒரு புதிய கொள்கை உள்ளவர். இவங்க என்னத்தை சொல்லுவாங்க அந்த கொள்கை கூடாக. இப்ப நபிமார் அல்லாஹ் அனுப்பினானா இல்லையா, அவன் பிரச்சாரம் செய்யலாம், ரசூலா பிரச்சாரம் செஞ்சாங்க. இப்ப அந்த பணியை அவங்க செஞ்சிட்டதுனால நம்ம மற்றவர்கள் அது எல்லாருமே சொல்ல கடமை இல்லை. அதே நேரத்தில் ஒரு சமூகத்துக்கு நபி வரலைன்னா அந்த சமுதாயம் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. அப்ப ரிசாலத்தோடு வந்திருந்தா அதை ஃப்ளோ பண்ண வேண்டும். ரிசாலத்தை அந்த சமூகம் அடையாத பொழுது அவர்களுக்கு குற்றம் கிடையாது என்று சொல்லி ஒரு புதிய ஒரு பகுத்தறிவாதி விட்டார். அப்ப நபிமார் அல்லாஹ் அனுப்புற அவனுக்கு கடமை இந்த மாதிரி இந்த ஒரு கருத்தை அந்த சமுதாயத்தில் முத்தசிலாக்கள் வச்சார். இதெல்லாம் அவருடைய பகுத்தறிவாத சிந்தனைகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய இந்த முத்தசிலாக்களுடைய சிந்தனை இன்றைக்கும் ஒவ்வொரு நாடுகளில் அது சிந்தனையாக கூடுதலாக ஈராக் போன்ற பிரதேசங்கள் இருக்கிறது. ISIS சொல்லக்கூடிய அமைப்பு கூட இந்த சிந்தனையை உள்மாட்டியவர்கள். பொதுவாக முத்தசிலாக்களுடைய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, குருஜ், அதாவது ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்வது. ஒரு நாட்டினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தால் அதற்கு எதிராக அந்த நாட்டுடைய தலைவருக்கு எதிராக குழப்பம் ஏற்படுத்தும். இது முத்தசிலாக்களுடைய பண்பு. இந்த முத்தசிலா சிந்தனை இன்றைக்கும் அந்த ISIS இருக்கிறது. அவர்கள் சவால்
மூத்தசிலாக்கள் எல்லாம் கலந்த சிந்தனை. இதே போல அதாவது தனக்கு எதிராக யாரெல்லாம் கிளம்பி வராங்களோ அவங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கும். இதை அவங்கள்ட்ட வாசி. இதை மூத்தசிலா சிந்தனையில் எப்படின்னா, தனக்கு எதிராக யார் கிளம்பி செஞ்சு வராங்களோ, தனக்கு எதிராக யார் போராட்டம் செய்யறாங்களோ அவர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடும் கடமைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொல்லி என்ன, இங்க தவறத்தை தடுக்கணும். எப்படி தடுக்கணும்? வாயால் சொல்லி தடுக்கணும், கையால் தடுக்கணும், முடிஞ்சா உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கி வரும். இவங்க அந்த ஹதீஸ்ல எப்படி விளக்கம் கொடுத்தாங்கன்னா, கையால் என்ன, கையால் தடுக்கிறா ஆயுதத்துக்கு போராடுறது. அதனால நாங்க என்ன செய்வோம், இப்ப ஆயுதத்துக்கு போராடும். சாதாரண அவனுடைய அமைப்புக்கு எதிராக யார் வந்துட்டா உடனே செய்வது, அந்த மாதிரி உயிர்களை கொள்ளுவதும் அதெல்லாம் சர்வசாதாரணம். ஏன்னா இந்த தியரி வச்சு தான் அவன் செய்யறான். எனவே மார்க் அடிப்படை மாதிரி இந்த தியரிகளை வச்சு தனக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு அவர்கள் ஆயுதத்துக்கு போராடுவார்கள். தன்னுடைய நாட்டு இஸ்லாமிய கவர்மெண்ட் அந்த தலைவர்களை எதிர்த்து போராடுவார்கள். அதே போல பாவத்துடைய அந்த வழிகள் எல்லாம், அதாவது அவர்கள் தவறு செய்கிற நிலைகள் வந்தபோது அந்த தவறு செய்கிற அந்த நிலைகளில் அதற்கு சில காரணங்களை சொல்லி, தவறே மனிதன் செய்யக்கூடாது, தவறு செய்வது ஒரு மனிதனுடைய பண்புதான், ஆனால் தவறே செய்யாமல் இருந்தால் தான் நாம் சொர்க்கவாதி, தவறு செஞ்சுட்டால் அது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லி, இது அவனுடைய செயல்பாடு, அவனுக்கு நிரந்தர நாள் வாங்கணும் என்று தீர்ப்பு கொடுக்குறான். மிக முக்கியமான அந்த ஒரு பகுதி ஒன்றை இருக்கு. ஆகவே நாங்கள் இந்த மூத்தசிலாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 கோட்பாட்டுக்குள் தான் அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது. இந்த 5 கோட்பாட்டிலே தவறான சிந்தனையோடு தான் மூத்தசிலாக்கள் உருவாகினார்கள். ஆனால் இதை வெளியில சொல்ல மாட்டார்கள். இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்றால் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இதுதான் அவருடைய அக்கீதா பேசிக். இந்த பேசிக்கில் தான் அவர்கள் இன்றும் மூத்தசிலாக்கள் முகத்தன் ஜெலியன் சொல்வார்கள். தாங்கள் மூத்த ஜெலியல் அடையாளப்படுத்துவார்கள். இல்லாவிட்ட அவர்கள் தன்னை ஒரு அமுல் ஹக் அல்லது அமுல் தௌஹீத் என்ற பேரில் வெளிப்படுத்துவார்கள். இவர்களுடைய சிந்தனைகள் இதுவாகத்தான் இருக்கு. அப்போ உலகத்தில் யாரெல்லாம் இந்த மாதிரியான சிந்தனையோட மகத்தறிவாதத்தோடு செயல்படுறாங்களோ அவங்கெல்லாம் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால நாங்கள் இன்றைய காலத்திலும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக ஒரு சத்தியம், ஒரு சரியான ஒரு ஹதீஸ் இருந்தும் அதை பகுத்தறிவாதத்தினூடாக முறியடிக்க போறாங்க. இது இன்றைக்கு உருவாகி ஒரு பிரச்சனை இல்லை, அன்றைக்கு உருவாகிறது. நம்முடைய இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதோட, அதாவது இன்றைக்கு உலகத்தில் உள்ள அன்றைய காலத்துக்கு இன்று வரைக்கும் உள்ள பொதுவாக வழிகேடுகள், பழமையான வழிகேடுகள் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டு சிந்தனைகளை நாங்கள் கூடுதலாக பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்பில், அதாவது இந்த சமுதாயத்தில் உள்ள ஜமாஅத் தப்லீக் சொல்லக்கூடிய அந்த அமைப்புடைய நாங்கள் ஒரு இயக்கத்தை விமர்சனம் பண்ணுவது கிடையாது. ஆனால் அந்த அடிப்படை அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த ஜமாஅத் தப்லீகில் உள்ள அந்த பிழைகள் என்ன என்பதை சுட்டிக்காட்டி அதை நாங்கள் எப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஜமாத்தின் அடிப்படையிலே போகிறது நாங்கள் விலகி கொண்டால் எங்களுடைய பாதை நாங்கள் செய்யலாம், சரி செய்து கொள்ளலாம். ஆக இன்ஷா அல்லாஹ் வருகின்ற தொடரில் ஜமாஅத் தப்லீகை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் படிப்போம். அதற்கு பின்னால் இன்றைக்கு உள்ள சிறு நவீன அமைப்புகள், ஜமாத் இஸ்லாமி, ஜமியத்துல் இஹ்வான், இஹ்வான் முஸ்லிமும், இப்படிப்பட்ட நவீன காலத்திலே உள்ள தன்னுடைய பெயர்களை செய்யக்கூடிய அந்த அமைப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் தொடராக அந்த வகுப்புகளை பார்ப்போம். இந்த 3 நாளைக்கு முதல்ல கூட ரேடியோ நிகழ்ச்சியில் பயணம் பண்ண தற்கொலை தற்கொலை மற்றது அதிலையும் கருத்து முரண்பாடு, வட்டியும் தற்கொலை என்ற விஷயத்திலையும் நிரந்தர நரகமாக